ஹாய் கைஸ் வெல்கம் டு குட்டி மினி vlog. என் வாய்ஸ் கொஞ்சம் சரியில்லை, இன்னும் சரியாகலை. ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கொரியன் சீஸ் பன் வித்தவுட் அவன் எப்படி பண்ண போகிறோம் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பன் கட் பண்ணிக்கிட்டேன், அப்புறம் கார்லிக்கை உரித்து நல்லா சாப் பண்ணிக்கிட்டேன். என்கிட்ட இது வந்து ப்ராசஸ் சீஸ் தான், கண்டிப்பாக அதை வாங்காதீங்க. ஏன்னா ரொம்ப ஹார்டாக இருந்துச்சு டபுள் பாயிலிங் மெத்தடில் இது பண்ணுறதுக்கு. அதுக்கு பதிலாக இந்த சீஸ் ஸ்ப்ரெட் இருக்குல்ல, அது வாங்கிக்கோங்க. 20 ருபீஸ் தான், ரொம்ப அஃபோர்டபுளாக, ஆனால் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் உங்களுக்கு வந்து அதில் ஆட் பண்ணேன். ஸோ இது மாதிரி ரொம்ப கட்டியாகிடுச்சு. அதுக்கப்புறம் அதை இது பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆக்சுவலி அது ஹார்டாகிறதுக்குள்ள நான் பன்குள்ளே ஸ்டஃப் பண்ணி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் தனியாக பட்டர் வந்து நாங்கள் வாங்கி வச்சுருந்தோம், ஆஃபரில் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு 5-6 பட்டர் எடுத்துக்கிட்டு, அந்த க்யூப்ஸ் எடுத்துக்கிட்டு, அவ்வளோ உங்களுக்கு தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேவைப்படுற அளவுக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரிகானோ, அதில் கார்லிக் ஃபஸ்ட் ஆட் பண்ணி நல்லா பைண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஆரிகானோ, அதுக்கப்புறம் மிக்ஸ்ட் ஹர்ப்ஸ் இதெல்லாம் என்கிட்ட இருந்ததுனால நான் ஆட் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் லாஸ்ட்டாக வந்து இந்த சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா எங்கள்கிட்ட சில்லி ஃப்ளேக்ஸ் தனியாக இல்லை, ஸோ கிரைண்ட் பண்ணி தான் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த மிக்சர் ரெடி ஆனோடனே அந்த பன் இருக்குல்ல, ஸோ அதில் வந்து டிப் பண்ணி எடுக்கணும். செம்மையாக இருந்துச்சு, அந்த அரோமா பயங்கரமாக இருந்துச்சு. நான் ஏன் அவசர அவசரமாக போனேன்னா, ஏன்னா அந்த பட்டர் ரொம்ப உருகுச்சு. ஸோ அதுக்காக அவசர அவசரமாக போனேன். அண்ட் இப்படி தான் இருக்கும். அந்த கடாயில் வச்சோடனே அதை வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் கூட ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க, கரெக்டாக இருக்கும். அப்படியுமே கீழே வந்து கொஞ்சம் எனக்கு ரொம்ப ரோஸ்ட் ஆன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல். மேலே வந்து சீஸ் கொஞ்சோண்டு இது பண்ணுங்கள், பயங்கரமாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து அந்த லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டோம். பயங்கரமாக இருந்துச்சுங்க டேஸ்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கண்டிப்பாக நான் அடுத்த வாட்டி ட்ரை பண்ணுவேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஈஸியாகவும் இருந்துச்சு. ரொம்ப ஹார்ட் ப்ராசஸ்லாம் சொல்ல முடியாது. ஸோ வீட்லேயே குயிக்காக நீங்கள் செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எவ்வளோ சீஸியாக இருக்குது பாருங்களேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நான் 2மே போட்டேன், அந்த சீஸ் ஸ்ப்ரெட்டும் போட்டேன், ப்ளஸ் இந்த இது போட்டேன். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட மாட்டீங்க. நீங்கள் வந்து ஈஸியாகவே வந்து அந்த சீஸ் ஸ்ப்ரெட் ஒரு 2 வாங்கிட்டிங்கனாலே போதும், கண்டிப்பாக பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். நான் பார்த்த வரைக்கும் எந்த வீடியோவில் டபுள் பாயிங்லாம் பண்ணி என்ன மாதிரி கஷ்டமாக பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வந்து கஷ்டப்படாமல் ஈஸியாக பண்ணிடுறேன். தட்ஸ் இட். டாட்டா பாய்.